அண்மைச் செய்தி. சென்னையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட வடமாநில நபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், நேற்று போலீசார் கைது செய்தனர், விசாரணைக்காக அழைத்துச் சென்ற நிலையில் இன்று அவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த என்கவுண்டர் சம்பவம் எப்போது நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது, விரிவா பதிவு செய்யும். சென்னையில் நேற்று காலை நடந்த தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஜாபர் குலாம் உசைன் என்பவர் நேற்று நள்ளிரவு போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக ஜாபர் குலாம் உசைன் மற்றும் சுராஜ் என்கிற வேசும் இரானி ஆகிய 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று காலை நடந்த சம்பவத்தில் குறிப்பாக நேற்று காலை சென்னையில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள், தனியாக செல்லும் பெண்கள் மற்றும் மூதாட்டிகளை குறிவைத்து அடையாறு காவல் மாவட்டத்தில் மட்டும் 6 பெண்களை குறிவைத்து இந்த செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றது. சென்னை முழுவதும் 8க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டதில் சரியாக அவர்கள் 6 மணியிலிருந்து 7 மணி வரை, அதாவது 1 மணி நேரத்தில் மட்டுமே இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிட்டு அவர்கள் விமானம் மூலமாக மும்பை மற்றும் ஹைதராபாத் தப்பிச் செல்வதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மும்பை விரைந்த சென்னை விமான நிலையம் அறிந்த தனிப்படை போலீசார் அங்கு விமானம் ஏறுவதற்கு தயாராக இருந்த 2 நபர்களை பிடித்து கைது செய்தனர். அந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களது பெயர் மும்பையைச் சேர்ந்த ஜாபர் குலாம் உசைன் மற்றும் சுராஜ் என்கிற வேசும் இரானி என்பது தெரிய வந்தது. இவர்கள் மட்டுமல்லாமல் இதில் தொடர்புடைய மற்றொரு நபர் ஆந்திராவுக்கு தப்பிச் செல்வதாக, அதாவது ரயில் மூலமாக தப்பிச் செல்வதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் உதவியோடு நேற்று இரவு அந்த 3வது நபரையும் ஆந்திரா நெல்லூர் அருகே கைது செய்து அவர்களை சென்னை அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தான் நேற்று முழுவதும் கைது செய்யப்பட்ட ஜாபர் குலாம் உசேன் மற்றும் சுராஜ் என்கிற வேசும் இரானி ஆகிய 2 நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நேற்று காலை சரியாக 1 மணி நேரத்தில் ஈடுபட்ட அந்த நகைகளை தரமணி அருகே அவர்கள் பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அந்த ஜாபர் குலாம் உசைன் என்பவரை அந்த நகைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அழைத்து சென்று அதனை மீட்பதற்காக போலீசார் முயற்சி செய்த வேளையில் அங்கு வந்து ஏற்கனவே கள்ளத்துப்பாக்கி மறைக்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த கள்ளத்துப்பாக்கியை எடுத்து இவர் காவலரை நோக்கி சுட முயன்றதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. அப்போது அங்கு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர், திருவான்மையூர் காவல் ஆய்வாளர் முகமது புகாரி என்பவர் தற்காப்பிற்காக சுட்டதில் அந்த ஜாபர் குலாம் உசைன் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவமானது தரமணி ரயில் நிலையத்திற்கு பின்புறம் ஒரு அடர்ந்த பகுதி உள்ளது, அந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. போலீசார் இவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் கைது செய்யப்பட்ட 3 நபர்களுமே, அதாவது என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாபர் குலாம் உசைன், அதே போன்று மற்றொரு நபரான சுராஜ் என்கிற வேசு மிரானி, மேலும் மற்ற நபரான 3 நபர்களும் மும்பை பகுதியைச் சேர்ந்த அம்பிவாலி பகுதியைச் சேர்ந்த ஈரானிய கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாபர் குலாம் உசைன் மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள், அதாவது திருட்டு, வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், டெல்லி, மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இவர் மேல் வழக்குப்பதிவு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவர்கள் பெண்களை மட்டுமே குறிவைத்து கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர்கள் தொடர்ச்சியாகவே வழிப்பறிகளில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் நேற்று விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட ஜாபர் குலாம் உசைன் அந்த வழிப்பறி செய்யப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்வதற்காக தரமணி ரயில் நிலையம் அருகே கொண்டு சென்ற போது அங்கு ஏற்கனவே அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து, கள்ளத்துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சுட முற்பட்டதால் காவல் ஆய்வாளர் முகமது புகார் திருப்பி சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். தற்போது அவரது உடற்கூறாய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் குறித்து தற்போது திருவான்மையூர் போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.